ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா சாண்ட்ரா எவிக்டட், பாரு ஃபேன்ஸ்லாம் குஷியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாண்ட்ராவா திவ்யாவான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. அதனால் நான் வீடியோ போடல. அதுவும் இல்லாமல் சாண்ட்ரா எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேற ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். டாப் 3க்கு யாரை கொண்டு வரதுன்னு, அது அரோராவா சபரியா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ஸோ திவ்யாவை ரன்னர் ஆக்க போகிறாங்கன்னு ஒரு விஷயம் வருது. ஸோ திவ்யாவை எவிக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய திவ்யாவுக்கு பண்ணுறாங்க. ஏன்னா கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து திவ்யா அது வந்து நானே 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஐலைனருக்கு அப்புறம் வந்து அதான் அவங்க யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கு. ஏன்னா லிப்ஸ்டிக் எப்போல்லாம் திவ்யா போடுறாங்களோ அப்போல்லாம் ஆட் வர மாதிரிலாம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அட்வர்டைஸ்மெண்ட்டும் நான் நிறைய வந்து அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு லிப்ஸ்டிக்குக்கோ இல்லைனா மஸ்காராக்கோ சம்திங் அட்வர்டைஸ்மெண்ட்டே நான் ஃபுல்லாக பார்த்தேன் அவங்க நடித்தது அப்படின்னு சொல்லும்போது. ஸோ நிறைய ஸ்பான்சர்ஸ் அதுவும் லேடிஸ் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ்க்கான ஸ்பான்சர்ஸ்லாம் நிறைய பேர் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ திவ்யாவோட பணம் நிறைய விளையாடிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் உள்ள வந்த கூட ஒரு வார்த்தை கூட திவ்யா பற்றின விஷயங்கள் எங்கேயும் வரல. அரோராவையை அட்டாக் பண்ணலன்னா ஆப்வியஸாக அவர் வந்து விஜேஎஸோட கோட்டா அப்படின்னும் போது அரோராவை அட்டாக் பண்ணலான்னும் போது மிச்சம் 3 பேர் மேலே தான் கொஞ்சம் ட்ராவல் ஆச்சு. விக்ரம், சாண்ட்ரா, சபரி அப்படின்னு சபரிக்கு கூட கொஞ்சம் லைட்டாக தான் அடி, விக்ரமுக்கும் சாண்ட்ராக்கு அடி விழுந்துச்சுன்னு சொல்லும்போது ஸோ சாண்ட்ராக்காக வந்து மாற்றி சொல்லிட்டேன் ஸ்கேம்ட்ராக்காக வந்து வக்ரனை எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ல மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். ஸோ எப்படி பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் எவிக்ட் பண்ணி ஆகணும். இல்லைனா சம்டைம்ஸ் நோ எவிக்ஷன் சொல்லி டாப் 5 அப்படின்ற இடத்துக்கு கூட கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாயா சீசனில் அப்படி நடந்தது. ஓகேங்களா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த சீசன்லையுமே டாப் 3 வரைக்கும் தான். டாப் 2 வந்து ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. டாப் 3 அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டேஜுக்கு கொண்டு போகாமல் எவிக்ட் பண்ணுறாங்க. ஆனால் மாயா சீசனில் மட்டும்தான் டாப் 5 வந்து அந்த ஃபினாலே வீக்குக்கு ஃபுல்லாகவே கொண்டு போனாங்க. அதாவது கமல் சார் உள்ளே போய் எல்லாரையுமே வந்து கங்க்ராட்ஸ் பண்ண சீசன் வந்து அதுதான் நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங். டாப் 5 மொத்த பேர் விஷ்ணு உட்பட அவர் என்னரு இன்னொருத்தர் விசித்ரா கூடயும் மல்லு கட்டிட்டு இருப்பார். அவர் பேர் கூட எனக்கு மறந்து போயிடுச்சு. அவர் பேர் கூட தினேஷ் நினைக்கிறேன். ஆக்சுவலாக விசித்ரா கூட மல்லு கட்டிகிட்டே இருப்பார். ஸோ அவங்க 5 பேரையுமே போய் கமல் சார் வந்து கங்க்ராட்ஸ் பண்ண சீசன் அதுதான் நினைக்கிறேன். ஸோ டாப் 5 ஃபுல்லாக அந்த சீசனில் அன்னைக்கு கமல் சார் கங்க்ராட்ஸ் பண்ணாருன்னும் போது அர்ச்சனா, மணி, அப்புறம் வந்து மாயா, அப்புறம் வந்து 4th வந்து தினேஷ், 5th வந்து விஷ்ணு. ஸோ விஷ்ணு வந்து அதாவது ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்டு விஷ்ணு எவிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாயா பண்ணியிருப்பாங்க. மிச்சம் 2 பேர் தான் ஸ்டேஜுக்கு கூட்டு போயிருப்பாங்கன்னா டாப் 5 ஃபுல்லாக போனது அந்த சீசன் தான் அப்படின்மோ அந்த மாதிரி இந்த சீசன்லேயும் கொண்டு போவாங்களோ. ஏன்னா ஸ்கேம்ட்ராக்கான அந்த ஒரு ரெக்கக்னேஷனை கொடுக்க வின்னர் ஆக்குறோமோ இல்லை டாப் 5 கொண்டு போகிறது இல்லை அதே மாதிரி அரோராக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு நான் யோசித்த பட்சத்தில் இப்போ ஸ்கேம்ட்ராவை எவிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் தான் சொல்கிறாங்க. இது மக்களுக்கான விஷயமா மக்கள் வந்து ஸ்கேம்ட்ராவை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் ஓட்டு அடிப்படையில் எடுக்கப்பட்டது. இல்லைனா பாருக்கான நியாயமாக எடுக்கப்பட்டது. இல்லை சேனல் வந்து இல்லை விஜேஎஸ் வந்து நியாயமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்கப்பட்டது. ஸ்கேம்ட்ராவை எவிக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலுமே என்னால் இதை ஒத்துக்க முடியாதுங்க. ஸ்கேம்ட்ராவோட எவிக்ஷனும் பாருக்கு ரெட் கார்டு கொடுத்ததும் ஒன்றா? ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சா ரெண்டும் ஒன்றா? ஓகே, ஸ்கேம்ட்ரா வந்து நடித்தாங்க இல்லைனா வந்து அவங்களோட நடிப்பு வெளிப்பட்டது, அவங்களோட குட்டு வெளிப்பட்டது. இப்போ வந்து ஜனங்க வந்து ரிவோக் ரெட் கார்டுன்னு பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. பாருவோட அந்த ரெட் கார்டை ரிவோக் பண்ணணும். பாருவையும் கமருதீனும் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அவங்கள ஹானர் பண்ணணும். அவங்களுக்கான ஏவி போடணும் அப்படின்லாம் சொல்லும்போது நீங்கள் அதை பண்ணி இருந்தால் ஓகே ஃபைன், அது பாருக்கான நியாயம். பட் ஆனால் அதை பண்ண உங்களுக்கு மனசு இல்லாமல் என்னமோ இப்போ தான் ஸ்கேம்ட்ராவோட நடிப்பை கண்டுபிடிச்ச மாதிரியும் ஸ்கேம்ட்ரா பண்ணது நடிப்புன்னு தெரிஞ்ச மாதிரி அப்போ ஸ்கேம்ட்ரா பண்ணது நடிப்புன்னு தெரியிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கேம்ட்ராக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும். ஓகேவா? நீங்கள் போன வாரம் வந்து 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்க பட்சத்தில் அந்த இஷ்யூவில் சம்மந்தப்பட்ட ஸ்கேம்ட்ரா சுபிக்ஷாவை அமிச்சதுக்கு பதில் ஏன் நீங்கள் 3 எப்போ ஒரு வாரம் நோ எவிக்ஷனே வச்சுட்டு நீங்கள் பண்ண நீங்கள் ஒரே வாரத்தில் 2 எவிக்ஷனையும் அதுவும் 2 எவிக்ஷனும் ரெட் கார்டு எவிக்ஷனு சாட்டர்டேவே பண்ணி சண்டேவோ இன்னொன்று வந்து நீங்கள் சர்ப்ரைஸாக பண்ணி 3 எவிக்ட் பண்ண நீங்கள் உங்களால் சுபிக்ஷாவை விட்டுட்டு ஸ்கேம்ட்ராக்கும் நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துருக்கலாமே. ஆனால் நீங்கள் என்ன கேட்டீங்க? ஸ்கேம்ட்ரா ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டு நீங்கள் கேம் ஆட ஓகேவான்னு கேட்டு அவங்களை உள்ளே உட்கார வச்சுட்டு இந்த வாரமும் அவங்கள நார்மல் எவிக்ஷன் பண்ணியிருக்கீங்க. நார்மல் எவிக்ஷனும் பாருக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயங்களும் ஒன்றா? இப்படி தான் ஜனங்க மண்டையே இந்த பிபி ஷோ கழுவுறாங்க. இப்படி தான் ஜனங்க மண்டையே இந்த விஜய் ஹோஸ்ட் வந்து கழுவுறான் அப்படின்னு சொல்லும்போது 2 ஒன்று ஆகாது. நீங்கள் அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் நடித்ததுனால 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. அப்படி நீங்கள் நடித்ததுனால வந்துட்டு 2 பேரோட லைஃப்க்கு வந்து நாங்கள் ரெட் கார்டு கொடுத்து ஒரு மாதிரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். அவங்க லைஃப்பை வந்துட்டு ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நடித்த உங்களுக்கும் ரெட் கார்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்துருந்தா இல்லை போன வாரமே அவங்களோட சேர்த்து இவங்களே எவிக்ட் பண்ணியிருந்தா அது பாருக்கான நியாயம்.
போன வாரம் அப்படியே உட்கார வைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு உட்கார வச்சு அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் ஓப்பனாக வந்து இது பாருக்கான நியாயம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாண்ட்ராவை வந்து எவிக்ட் பண்ணுறீங்களா? அப்படி நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? உங்களோடது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அதை நீங்கள் கொடுத்து ஸ்கேண்ட்ராவை எவிக்ட் பண்ணால் பரவாயில்ல. நீங்கள் அதை பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு எவிக்ஷன் ஓட்டு அடிப்படையில் எவிக்ட் பண்ண போகிறோம். இல்லை டாப் 3 தான் நாங்கள் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம். எப்படியோ ஒருத்தர் எவிக்ட் பண்ணி ஆகணும், அதனால் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியாயம் சொல்ல போகிறீங்களே தவிர, கேம் பெர்ஸ்பெக்டிவில் தான் அதை சொல்ல போகிறீங்களே தவிர, பாருக்கான நியாயத்துக்கு நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க போகிறல. இது நம்ம மனசு சமாதானத்துக்கு நம்மளா நினச்சிக்கிற ஒரு விஷயம். பாருக்கு நியாயம் கிடைச்சதுன்னு. பாருக்கு எப்படி இது நியாயம் கிடைச்சதா ஆகும்? பாருக்கு ரெட் கார்டு கொடுத்ததும் சாண்ட்ராவை நார்மல் எவிக்ட் பண்ணதும் எப்படி ஒன்றாகும்? அப்போ ஸ்கேண்ட்ராக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும். இல்லை ஸ்கேண்ட்ராவை எவிக்ட் பண்ணதுக்கு பாருவோடது விஷயங்கள் தான் காரணம். போன வாரம் செஞ்ச தப்பை இந்த வாரம் சரி பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை பண்ணால் அது பாருக்கான நியாயம். அது அப்படி இல்லை. போன வாரம் ஒரு தப்பு நடந்தது, அதுக்கான விஷயம். இந்த வாரம் கேம் பெர்ஸ்பெக்டிவில் ஓட்டு அடிப்படையில் நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்னு அவங்க பூசி மழுப்புற ஒரு காரணத்துக்கு நம்ம மண்டையை கழுவுறாங்கன்னா நம்மளாம் அதை நம்பினா என்ன சொல்கிறது? இது எப்படி பாருக்கான நியாயமாக முடியும்? அது ரெட் கார்டை ரிவோக் பண்ணுங்க, அது நியாயமாகும். ஸ்கேண்ட்ரா வெயிட் பண்ணது இதுதான் ரீசன்னு சொல்லி பண்ணுங்க, அது நியாயமாகும். எதுவுமே இல்லாமல் அது தனி இது தனி. நான் அப்பப்போ சொல்கிறேன், இந்த கேமில் அன்னன்னைக்கான நியாயங்கள் அன்னன்னைக்கானது, அந்தந்த நிமிஷத்துக்கான நியாயங்கள் அந்தந்த நிமிஷத்துக்கானதுன்னா அது போன வாரம் இவங்களுக்கான நியாயம். கமருதீன் பாருக்கு ரெட் கார்டு கொடுத்தது. இந்த வாரம் கேம் பெர்ஸ்பெக்டிவில் ஓட்டில் சாண்ட்ரா வெயிட் பண்ணுறோம், இது இந்த வாரத்துக்கான நியாயம். அவ்வளோதானே தவிர இதில் பாருக்கான நியாயம் எங்கே இருக்குது? எனக்கு புரியல. அதே மாதிரி அரோராவை வந்து மேனிப்புலேட் பண்ணி தான் வந்து வினோத்தை வந்து அந்த காசு எடுக்க வச்சா அப்படின்னு சொல்லும்போது அது கூட அப்படி இல்லை. அதாவது அவள் டெம்ப்ட் தான் பண்ணியிருக்கா. அந்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இதில் ரம்யாவை வந்துட்டு உள்ளே வந்து நீ தான் டைட்டில் வின்னர்னு நீ தான் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கன்னு சொன்ன கிளிப்பிங்ஸ்லாம் ட்ரெண்டாவது. அவ்வளோ ரம்யா சொல்லியுமே வந்து இது இப்படி நடந்திருக்கு, வினோத் எடுத்திருக்காரு, ஏன் எடுத்திருக்காருன்னும் போது நான் லைவ் பார்க்கல, அங்கங்கே பார்த்த கிளிப்பிங்ஸ் ஒரு வீடியோவில் அது காட்டினாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இது பார்த்தவங்க யாரோ உண்மையாக போய் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் பார்க்கல. ஆப்வியஸாக ரம்யா சொன்னதை பார்த்தேன், அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ரம்யா எல்லார்கிட்டையுமே அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் பார்க்கல. ரம்யா வந்து அரோரா கிட்டே வினோத் கிட்ட சொல்கிறாங்க, அரோரா கிட்ட சொல்கிறாங்க. இருந்த டாப் 6 எல்லார்கிட்டையுமே வந்து நீங்கள் தான் இதில் இருக்கீங்களா, ஓட்டிங்கில் இருக்கீங்க, நீங்கள் தான் வின்னர் ஆவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சம்திங். ஸோ 6 பேர்கிட்டயும் அந்த மாதிரி ஒரு கேம் ஆடி இருக்காங்க. அதில் வினோத் கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. இது யார் பார்த்தீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போது உள்ள வந்து ஆனால் வியானா கொஞ்சம் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாரும் சொன்னாலுமே அவருக்கு ஒரு பதட்டம் இருந்தது உண்மைதான், கன்ஃபியூஷன் இருந்தது உண்மைதான். அவராக போய் தான் அரோரா கிட்ட உட்காந்து பேசவும் செஞ்சார். ஸோ விக்ரம், சபரி, அரோரா, திவ்யா, அப்புறம் வந்து சாண்ட்ரா இவங்கெல்லாம் தெளிவாக இருக்க பட்சத்தில் அரோரா சொல்லிட்டே இருப்பான், எனக்கு இந்த டிடிஎஃப் கிடைக்கலன்னா வேணா நான் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பேன், கிடைச்சதுனால நான் என்னை வந்து கை தூக்கி விட்டுருவாங்களோ, விஜய்ஸ் வந்து என்னை கை தூக்கி விட்டுருவாரோ, மக்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்த மக்கள் இன்னும் வேறு ஏதாவது எனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்களோ என்னமோன்னு எனக்கு தோணுது, அதனால் நான் எடுக்கலன்றதை தெளிவாக வினோத்துக்கிட்டையும் மற்றவங்கிட்டையும் பதிய வைக்கிறா. விக்ரம் வந்து கெமி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லுக் குழப்பத்தில் இருந்தார், விக்ரமும் சபரியும். ஆனால் கெமி வந்தோடனே விக்ரமும் சபரியும் தெளிவாயிட்டாங்க, எனக்கு ட்ரை பண்ண. ஆனால் பிரவீன் ராஜா அதை உசுப்பேற்றுவார், இவ்வளோ தூரம் வந்த நீ காசு எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு சேனல் ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுற இடத்துல சபரி இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அரோராக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை பெருசா. ஆனால் அதே சமயத்தில் அவளை அட்டாக் பண்ணவும் இல்லை. ஏன்னா அவள் வந்து விஜேஸோட ப்ராடக்ட்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அங்கே கை வச்சா இங்கே வலிக்கும், இங்கே சுவிட்ச் போட்டால் அங்கே எரியுன்ற மாதிரி, இங்கே அடித்தா அங்கே வலிக்கும்ன்ற மாதிரி அரோராவை யாருமே அடிக்கவே இல்லைன்றது இன்னொரு காரணம் ஆயிடுச்சு. ஆனால் டைட்டில் வின்னர் யார் ஆகணும் அப்படின்னும் போது பிரவீன் சேனல் ப்ராடக்ட்டுக்கும் ரம்யாவுக்கு சுத்தமாக ஸ்கேண்ட்ராவை பிடிக்காதுன்னு அந்த விஷயங்களோ, வியானா யாருக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற விஷயங்களோ, ஓரளவுக்கு வினோத்துக்கு பண்ணாலும் அது வினோத்துக்கு புரியல அப்படின்னும் போது வினோத்தா போய் தான் வந்து அரோரா கிட்ட கேட்குறாரு. இதில் அரோரா வந்து தானாக வந்தாலே அவள் வந்து மண்டையை கழுவா உட்காந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீன் நான் பார்த்தேன், அங்கங்கே கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது அந்த ஸ்வீட்டோ சம்திங் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே விக்ரம் கூட்டி விட்றா, பிரவீன் கூட்டி விட்றா, அங்கே தான் உட்காந்து பேசினா. அதுக்கப்புறம் வெளியில் விக்ரமை தனியாக கூப்பிட்டு போய் எனக்கு இப்போ இது எடுக்கணுமா வேணாமா, ஒரு மாதிரி வந்து என்னை இது வரைக்கும் கொண்டு வந்த மக்கள் என்னை ஓட்டு போட்டு கொண்டு வருவாங்களான்னு தெரியல எனக்கு, ஆனால் வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவன் வந்து ஒரு மாதிரி சொல்கிறான். அவனுக்கு அது கேம் ஆட தெரியாது. அவன் சொல்கிறான், வெளில போய் நான் அவன் கூட வந்து டச்சில் இருப்பேன், அது ஓகே, பட் ஆனால் இது வரைக்கும் வந்ததே, இதுக்கப்புறம் ஜனங்க கொண்டு போகிறாங்க போலன்றதோட இது வரைக்கும் வந்து இந்த டாப் 6 பெரிய விஷயம்னு நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் பட்டும் படாமல் சொல்கிறான். இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் செஞ்ச தப்பு மொத்தம் அவன் மண்டைக்குள்ளே வந்துருச்சு. அது அவன் முகத்துலையும் அவன் கண்ணிலையும் அப்பட்டமாக தெரியுது. கேம்காக நம்ம ரன்னு ஒன்று இவ்வளோ நாள் ஓடிட்டோம். இப்போ வெளியில் போகிறோம், ஜனங்களை ஃபேஸ் பண்ணணும், மக்களை ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஒரு
டிவி சேனல் வச்சிருக்கோம். அதான் அந்த ஸ்டாண்டப் காமெடின்னு. அங்க என்னவா நம்ம இதுக்கப்புறம் அந்த கரியர ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வரப்போகுது, ஜனங்கள டைரக்ட்டா மீட் பண்ணும்போது, அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம இங்க பண்ணதோட ரிஃப்ளெக்ஷன் அங்க என்னவா இருக்க போகுது? அது டார்க் காமெடியா இருக்க போதா? ஸ்டாண்டப் காமெடினா இருக்க போதா? நம்மள ஒரு ஹியூமனா ஜனங்க ஒத்துக்குவாங்களா? நல்ல மனுஷனா ஒத்துக்குவாங்களா? இல்ல கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து வில்லனாவே தான் வச்சுக்குவாங்களா? இல்ல வக்ரனா தான் ஏத்துட்டு இருக்க போறாங்களா ஜனங்கன்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அது அவன் கண்லயும், முகத்திலயும் தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னும்போது, இப்போ அவன் பட்டும் படாம எல்லார்கிட்டயும் பேசினாலும், அரோரா கிட்டயும், கேமரா கிட்டயும் எல்லார்கிட்டயும் பட்டும் படாம பேசினாலும், அந்த பயம் அவன் முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, தன்னை விஜேஎஸ் எப்படியாவது கை தூக்கி விட்டுருவாரு. டாப் 2ல ஒண்ணா ரைட்டு இந்த கையில ஒருத்தர், அந்த கையில ஒருத்தர் தூக்கி விட்டுருவாருன்னும்போது, கண்டிப்பா ஃபினாலே ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருவாங்க அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிற அரோரா, வினோத் கிட்ட உட்கார்ந்து அந்த விளக்கத்த சொல்லும்போது, பூர்ணிமாவ கம்பேர் பண்ணி சொல்றா. எப்படி சொல்றா அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து பூர்ணிமா வந்தாங்கல்ல, அவங்க வந்து 18 லேக்ஸ் எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போய் 2 டேஸ் கழிச்சு என்னமோ மறுநாள் 2 டேஸ் கழிச்சுன்னு நெனைக்கிறேன். வந்தாங்க. அந்த வாரத்துக்கான சேலரியும் அதாவது திருப்பி வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ரீஎன்ட்ரி குடுப்பாங்க இல்லைங்களா? நெக்ஸ்ட் வீக் மண்டே, டியூஸ்டே கூட வருவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்போ திருப்பி அவங்க வரும்போது, அந்த சம்பளமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எத்தின நாள் இருக்காங்கன்னும்போது, அந்த 2, 3 டேஸ் சேலரியும் அந்த வாரம் ஃபுல்லாவும் அந்த 2, 3 நாளும் சேலரி கிடைக்கும்னா, ஸோ பணமும் கிடைக்கும், அந்த வாரத்துக்கான சம்பளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பூர்ணிமாவ எக்ஸாம்பிளா காட்டி வினோத்த குழப்புனான். அந்த குழப்புற இடத்துல அவ என்ன சொன்னா அப்படின்னா, இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் ஆயிடும். 5ல ஒருத்தங்க